பாக்யலக்ஷ்மி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8:30க்கு உங்கள் விஜயில். IBC மங்கை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வாழ்த்துக்கள் ஃபார் எக்ஸ்டென்ஷன்ஸ். மேனகாவை எனக்கு வந்து ஒரு 20-25 இயர்ஸாக தெரியுமா, சின்ன பொண்ணாக இருந்து அப்போலேருந்து ஷீஸ் பீன் ஸோ என்டர்பிரைசிங். அப்போலேருந்து ஷீ ஹேட் அ ஜெஸ்ட் ஃபார் லைஃப், சம்திங் டு டூ, ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு நான் பார்லர் ஓப்பன் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அன்னிலேருந்து ஐ பீன் ஹர் ரெகுலர் கிளையண்ட். ஸோ அவங்க வந்து வாட் ஐ லைக் அபவுட் ஹர் ஸோ மச் இஸ் ஷீ இஸ் ஆல்வேஸ் ஃபுல் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் எனர்ஜி. ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிகிட்டே இருக்கணும், இன்னோவேட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய டைம் அது எங்கிட்டையும் ரப் ஆகும். ஏன்னா எங்கிட்ட வந்து நீங்கள் பண்ணுங்களே, ஏன் நீங்கள் இப்படி சும்மா இருக்கீங்கன்னு எங்கிட்ட அடிக்கடி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹர் ஃபார் தட். அண்ட் அதனால அவங்க ஒரு எந்த லெவல்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா ஐ ரியலி ஹேவ் டு congratulate her and அவங்க ஃபேமிலி, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் அவங்க மதர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பெண்மணி வந்து இந்த அளவுக்கு அவங்க வளரணும்னா அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. ஸோ ஐ திங்க் ஐ ஹேவ் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு என்டர்பிரைசிங் லேடியை வந்து என்கரேஜ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் அவங்கனால எவ்வளோ குடும்பங்கள் நிறைய பெனிஃபிட் ஆகும். ஸோ நல்லாவும் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா. ஷீ இஸ் வெரி டேலண்டட் அண்ட் அதனால தான் இந்த ஃபீல்டில் வந்து இவ்வளோ சஸ்டெயின் பண்ண முடியுது. ஏன்னா இவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவங்கள்லாம் இருக்காங்க இவங்களோட பர்டிகுலர் ஃபீல்டில். இங்கே நம்ம கூட இருக்காங்க மிஸ்டர் குமார். ஸோ அலாங் வித் தெம் ஷீ இஸ் ஏபிள் டு ஸ்டாண்ட் டுடேன்னா ரியலி ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் ஹர். அண்ட் இந்த சலூன் இன்னும் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ், நிறைய பிரான்ச்சஸ் இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். என்னோட வாழ்த்துக்கள். And all the best to every one of you. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட பூர்ணிமா பாக்கியராஜ் மேம் தான் இருக்காங்க. மேம், நீங்கள் என்ன மாதிரியான சர்வீசஸ்க்காக பார்லர் போவீங்க? யூஸ்வலி ஹேர் செட்காக தான் போவேன் நான். ஏன்னா மேக்கப் நான் யூஸ்வலி ஐ டூ ஆன் மை ஓன். ஸோ ஹேர் மட்டும் நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு தான் எப்போவுமே நான் பார்ப்பேன். அண்ட் இவங்க வந்து நான் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். அண்ட் ஐ நோ தட் தே டூ அ குட் ஜாப். இப்போ மேம், ஹேர் கேர் ருட்டீன் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுறீங்களா மேம்? இத்தனை வருஷம் வந்து இப்படி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போவே எல்லாருக்கும் வந்து சீக்கிரமாகவே சொட்டெல்லாம் விழுந்துருது. நீங்கள் எப்படி மேம் இவ்வளோ வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நம்ம என்ன சாப்பிட்றோம் அதை பொறுத்திருக்கு, நம்ம எப்படி அதை டேக் கேர் பண்ணுறோம். ரொம்ப அப்யூஸ் பண்ணக்கூடாது ஹேரை. ஸோ ரெகுலர் கேரோட எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹீட்டிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஹேர் கலரிங் பண்ணுறதால ரொம்ப ட்ரை ஆகிடுதுல ஹேர், அதுக்கு ஏதாச்சும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் மாதிரி நீங்கள் இருக்கிற ட்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஹேர் கலர்லாம் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஆஃப்டர் கேர் எடுக்கணும் அதுக்குன்னு. ஸோ அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஷாம்பூஸ் இருக்கும், ஆர் யூனோ வாட் எவர் ட்ரீட்மெண்ட் நம்ம ஹேருக்கு பார்த்துட்டு பண்ணணும். ஸோ அது எல்லாமே இருக்குது. நம்ம இது ஹேர் கலர்லாம் பண்ணணுன்னா அதுக்கு ஆஃப்டர் கேர் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கணும். ஓகே, நீங்கள் வந்து அப்போ நடிக்க ஸ்டார்ட் பண்ண டைமில் ஹேருக்கு பண்ண அந்த ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இப்போ வந்து ரொம்பவே மாறிடுச்சு. இப்போ புதுசாக வந்த ஹேர் ப்ராடக்ட்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக, இப்படிலாம் ஒரு ஹேர் ப்ராடக்ட் வந்துருச்சா அப்படி ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை இப்போ வந்து என்ன உங்களுக்கு வந்து கெமிக்கல் ஃப்ரீன்னு வருது, அது ஒன்று தான். இல்லைன்னா எங்களுக்கு வந்து முந்தி தெரிஞ்சது ஒரு ஷாம்பு ஒரு கண்டிஷனர் தவிர வேறு எதுவுமே தெரியாது. இப்போது ஹேர் சீரம்ஸ் வருது, ஹேர் மாஸ்க்குன்னு வருது, and lot of products which do not contain much of chemicals. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் தான். இல்லை எனக்கு ஆல்ரெடி நான் ஐம் வெல் versed with their work. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதனால ஸோ ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் that they'll do a good job. அவ்வளோதான். அப்பத்துலேருந்தே வந்து நீங்கள் பண்ணுற மேக்கப் வந்து ரசிக்கிறதுக்குனே தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்குமே இந்த பியூட்டி ப்ராடக்ட் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன், அடிக்கடி காலி ஆகிடும், அது மாதிரி ஏதாச்சும் பியூட்டி ப்ராடக்ட் இருக்கா?
கிளென்சர் அண்ட் ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், இதுதான் என்னோட ரெகுலர் நீட். அதனால தான் இவங்க ஸ்கின் வந்து இன்னுமே அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே மேம், ஏதாச்சும் ஒரு பியூட்டி ப்ராடக்ட் எனக்கு அப்ளை பண்ணவே பிடிக்காது, ஆனால் இட்ஸ் மை ஜாப் அப்படிங்கிறதால நான் அப்ளை பண்ணி ஆகணுமே அப்படின்னு ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா மேம்? அப்படின்னு இல்லை, இட்ஸ் நாட் லைக் தட். ஏன்னா டெய்லி நம்ம எல்லாமே அப்ளை பண்ணுறது இல்லையே. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ. நல்ல இண்டஸ்ட்ரி இது, வந்து ரொம்ப தேவையான ஒரு இண்டஸ்ட்ரி. ஏன்னா முடி இல்லை அப்படின்னாக்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எஸ்பெஷலி இந்த இண்டஸ்ட்ரி நீட்ஸ். ஸோ ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து ரைட் டைமில் பெருசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் கூடவே இருக்கோம். யூ ஹவ் ஆல் ரைட் பீப்புள் ஆல் த டைம். வி ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாமே வந்து அவர் பேசிட்டாரு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அக்கா. இன்னும் நிறைய பிரான்ச் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோம், அது எல்லாத்துக்கும் நானும் வரணும் மட்டும் கேட்டுக்கிறேன். எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் முடியலன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ ஹேர் இல்லையே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் இருந்தது. பட் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ வெளியே வரனால எங்களுக்கு நிஜமாவே வந்து ஓகே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. இல்லைனாலும் பரவாயில்ல, இதுக்கு ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது நீங்கள் நிஜமாவே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் எங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரான்ச் வரணும், நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நிறைய நாங்களும் என்ன முடியுமோ சப்போர்ட் பண்ணுறோம்க்கா. Hi Menaka, this is the first time I'm seeing you, but I hope you are doing good. Okay, so நான் நேத்திக்கு வந்திருந்தேன் உங்களை பார்க்கறதுக்காக. So I'm congratulating you for this beautiful launch, and நீங்க வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பண்றீங்கன்னு you don't know. And என்ன கேட்டால் நான் வந்து I've been using hair extensions for almost நான் எப்போ என்னோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ இருந்து I've been using hair extensions just to have an extra volume. And sometimes எனக்கு initially when I started I don't feel like having any hair color அந்த மாதிரி, but I used to color my extensions and use it. So அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். So now when I came to know about the extensions and everything, I was really hoping, like நான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம வந்து ரீச் அவுட் பண்ணோம் இவங்களை அப்படின்னு. But then your social media team reached out to me and I'm really glad that I met you. And going forward, சென்னையில் நிறைய பேருக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இது, be it permanent or semi permanent extensions, whatever it is very very important. எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஐ ஃபீல் யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நம்ம கூட காயத்ரி மேமும் ஜனனி அசோக் மேமும் இருக்காங்க. எக்ஸ்டென்ஷன்ஸுக்கு வந்திருக்கீங்க, எப்படி போச்சு மேம்? ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனிங்கில் சொன்னது கேட்டிருப்பீங்க, ஐ ஹவ் பீன் யூஸிங் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். அப்புறம் நம்ம வந்து நிறைய இடங்களில் போய் என்னென்னு தெரியாமல் ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன் வாங்குறதுக்கும் நான் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ரேண்டமாக ஒரு வெப்சைட்லேருந்து, ஃபாரின் வெப்சைட்லேருந்து, இந்த மாதிரியெல்லாம் சிந்தட்டிக் எக்ஸ்டென்ஷன்ஸ், ரெமி ஹியூமன் ஹேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் ஐ ஃபைனலி தாட் லைக் நம்ம வந்து ஐ ஹேட் அன் ஐடியா டு லைக் ஆக்சுவலி ஸ்டார்ட் வித் சம்திங் லைக் திஸ். இதை ஒரு ஸ்டார்ட் அப்பாக நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஹியர்ஸ் த எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்மளோட ஹெட் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நம்மளோட ஹேர் டெக்ஸ்சர் தகுந்த மாதிரி தே ஆர் கஸ்டமைசிங் இட். ஸோ ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் அ வெரி குட் திங். நிறைய பேருக்கு தெரியாது இதை பற்றி. யாருமே வந்து யோசிக்கவே வேணாம், நீங்கள் வந்து உங்களுக்கு ஹேர் இல்லை அப்படின்னு. யூ ஹாவ் அன் ஆப்ஷன், யூ ஹாவ் அ சொல்யூஷன். ஸோ இது வந்து ஒரு பெர்மனெண்ட்டாக யூ கேன் யூஸ் யுவர் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிருக்கேன். ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் யூஸிங் ஹேர் எக்ஸ்டென்ஷன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். முதல்லலாம் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தால் எங்கேயாவது ஃபாரினில் இருக்குது, நமக்கு தெரியாது, அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் இப்போ நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க நமக்கு ஹேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. சில விஷயங்கள்லாம் வந்து மண்டை ரொம்ப வலிக்கும், அந்த ப்ரெஷர்லாம் இருக்கும். பட் இங்கே வந்து அந்த விஷயம்லாம் இருக்காது. நம்ம ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மெஷர்மெண்ட் எடுத்தோம், அந்த கிளிப்பு ஆகட்டும் ரொம்ப குவாலிட்டியாக நல்லா தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஃபீல் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணாதீங்க. ஹேர் கேர் ரொட்டீன் அப்படின்றது வந்து ஓவர் த இயர்ஸ் நம்ம வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் நம்ம ஹேர் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருப்போம். கரெக்டான ஃபுட் சாப்பிடாம, ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்காமல், அதனால நிறையா ஹேர் ஃபால் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் நிறையா வந்து ஃபுட்டில் தான் இப்போ கரெக்ட் பண்ணுறேன். லைக் ஜென்ரலி ஒரு 15 days ஒன்ஸ் ஆகுது நல்ல ஒரு ஹாட் ஆயில் மசாஜ் நம்மளோட ஸ்கேல்ப்பு கொடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஐ டூ தட். அண்ட் நம்ம ஸ்கேல்ப் எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு ஹேர் ஃபால் நம்ம வந்து
கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆவது ஷாம்பூ வாஷ் பண்ணுவேன் என்னோடய ஹேரு. அண்ட் ரிமைனிங் டேஸ் வந்து வென்எவர் ஐ ஃபீல் யூனோ லைக் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னும் போது ஒரு ஹேர் மாஸ்க் வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இந்த ஆலோவேரா வெந்தயம் இதெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி போடுறது அண்ட் எக் ஒயிட் மாஸ்க் போடுறது இந்த மாதிரியெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் சொல்லுங்கள் மேம், இவ்வளோ பெரிய முடி வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போலாம் சீக்கிரமாகவே வந்து போயிடுது, அடி விழுதோ இல்லையோ முடி விழுது. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிவென்ஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க, ருட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க? இல்லை, ஆக்சுவலி எனக்குவே ரொம்ப வருத்தத்தில் தான் இருந்தேன். நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து எனக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ கூட சொன்னால், நிறைய ஃபுட்டு இன்டேக் நீ நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோ. ஏன்னா நான் வந்து சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாலாம் சாப்பிட மாட்டேன், கண்ணா பின்னான்னு எதாவது சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து சாப்பிட்ற ஃபுட்டில் தான் இருக்குது. நம்ம ஸ்கின் ஆகட்டும், நம்மளோட உடம்பாகட்டும், எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அது அந்த ஹேருக்கோ இல்லை நம்ம ஸ்கின்னுக்கோ வெளியில் கொடுக்குற விஷயம். ஸோ நல்லா சாப்பிடுங்க, வீட்டில் இருக்கிற விஷயத்தை வச்சே நல்லா சாப்பிட்லாம். அதானம்மா? என்னோட சீனியரிங்க இருக்காங்க, இவங்க தான் எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. All best wishes, Menaka. In this kind of a place where fix your hair, I think it's much needed in Nikki, because a lot of people have this hair fall problem, and then as she was saying, very conscious about it. So this builds their confidence. And in the space or privacy order, when they can do it with that space gives them that privacy for them to get that done. So I think it's a nice idea, and best wishes for it. இன்னைக்கு நம்ம கூட வீணா மேம் இருக்காங்க, நேச்சுரல்ஸோட ஃபவுண்டர். ஸோ உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்கணும் மேம். எந்த ஒரு சர்வீஸ்க்காக நிறைய பேர் வந்து பார்லருக்கு வருவாங்க? ஓகே, ஸோ நம்ம வணக்கம். இப்போ நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நிறைய ஃபேஷியல் சர்வீசஸ்க்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மெதுவாக நிறைய ஹேர் சர்வீசஸ், ஹேர் கலரிங், ஹேர் ஸ்டைலிங், ஹேர் கட்டிங்க்கு எல்லாமும் நிறைய மக்கள் வராங்க. அண்ட் ஐ திங்க் ஃபேஷன் இப்போ எல்லா இடமும் எல்லாருக்குமே இப்போது ஆன் த ஃபோன் பார்த்தாவே அவங்களுக்கு தெரியும் வாட் இஸ் ட்ரெண்டிங், வாட் இஸ் ஃபேஷனபிள். ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லுக் வெல் க்ரூம்ட் அண்ட் ப்ரெசன்டபிள். உங்கள் ஹேர் ரொம்ப அழகாக இருக்குது. ஏதாச்சும் ஹேர் கேர் ருட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம வி ஆர் லிவிங் இன் அ ஹியூமிட் சிட்டி. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப ஃப்ரிஸி ஆகிடும் எப்பயுமே. அண்ட் ஸோ அதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணி ரைட் ஷாம்பூ, ரைட் கண்டிஷனர், ரைட் ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது இஸ் டெஃபினெட்லி திஸ் திங். அண்ட் அஃப்கோர்ஸ் சலூனில் வந்தால் அது ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும் when you do a hair spa. And it இப்போ ரைட் ஹேர் கண்டிஷனர் எல்லாமே ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நான் இப்போ ஒரு சில ஹேர் ப்ராடக்ட் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பிராண்ட் ஏதாச்சும் இருக்குல்ல மேம், அது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஷாம்பு எனக்கு பிடிச்ச பிராண்டா? இல்லை, நாங்கள் ஓகே, அது நான் அப்படி பர்டிகுலராக சொல்கிறதுக்கு இல்லை, பிகாஸ் வி ஒர்க் வித் ஆல் த பிராண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஆல் த பிராண்ட்ஸ் தட் ஆர் இன் த கண்ட்ரி, போத் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ். ஸோ ஆல் ஆஃப் தெம் ஹேவ் தேர் ஓன். எல்லாமே ஒரு இதில் சூட்ஸ், யாருக்கு எந்த பிராண்ட் சூட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே மேம். ஸோ ஹேர் கலர் பண்ணுறதால இல்லை ஹீட்டிங் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதால ஹேர் டேமேஜ் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க? இல்லை, ஹேர் இப்போ ஹேர் ட்ரீட்மெண்ட் எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. மீனிங் செட்டிங் அண்ட் ஸ்டைலிங் இஸ் பிகம் பார்ட் ஆஃப் இட். ஸோ அது அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ அது டு ப்ராப்ளி ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஹீட் நம்ம அதுக்கு ரைட் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ப்ரீ ஸ்டைலிங் இருக்குது, போஸ்ட் ஸ்டைலிங், அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ இங்கே எக்ஸ்டென்ஷன்ஸ் பற்றி தான் பேசுகிறோம். ஸோ பீப்புள் ஹூ டோன்ட் வாண்ட் டு டேமேஜ் ஆர் ஃபீல் தட் தே டோன்ட் வாண்ட் டு கலர் தேர் ஹேர் permanently, then they can always use extensions, colored extensions கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம், வால்யூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் பிகம் லைக் முடி இல்லைனா தான் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸோ விக்ஸோ யூஸ், முன்னாடியெல்லாம் விக்ஸ்ன்னு சொல்லுவோம், விக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தோஸ் ஹூ வால்யூம் ஆட் பண்ணுறதுக்கு ஆர் டு கிவ் இட் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல், டெஃபினட்டாக ஐ திங்க் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஒர்க் வெல். எக்ஸ்டென்ஷன்ஸ் ஓப்பனிங்க்கு வந்திருக்கீங்க. ஹவ் எக்ஸைட்டட் வர் யூ? எப்படி இருந்துச்சு இது? Yeah, it was a very wonderful, I mean, the event was very wonderful and, interesting. A lot of, small celebrities have come in and made that a very colorful event. And in the, this product is something which is a very unique product and which is a very specialized, service, because இது வந்து எல்லா இடமும் பண்ண முடியாது. It is, you need specially trained people, and I think that's what they're working on.
ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த டீம் தட் இஸ் ஒர்க்கிங் ஹியர். நீங்கள் ஒரு பெரிய பிராண்ட் செட் பண்ணிட்டீங்க நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு பிராண்ட் வச்சுட்டு இன்னொரு பிராண்டுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூம்மா, தேங்க்ஸ். எனக்கு ஆல்ரெடி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் நான் வந்து நிறைய என் ஹேரை ஸ்பாயில் பண்ணியிருக்கேன். ஹேர் கலர் பண்ணுறது, ஸ்மூத்தாக இருக்கிற ஹேரையே போய் ஸ்மூதன் பண்ணியிருக்கேன்.